ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூ டிஜிட் நம்பரை வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது. சரிங்களா? ஸோ அந்த டூ டிஜிட் நம்பர் வந்து நியர் 10 பேஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு 10 பேசஸ் அப்படின்னா 10, 100, 1000. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஒரு ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா எப்படி பண்ணுறது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ டேக் 18 into 19. ஸோ இந்த ரெண்டு நம்பர் நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த நம்பர் நான் அப்படிங்க எழுதிக்கிறேன் எனக்கு புரியுற மாதிரி 18, 19. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு பேஸ் வந்து 10, 100, 1000 இருக்கு. இப்போ இது வந்து பேஸ் வந்து 10க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இப்போ 10ல இருந்து இந்த நம்பர் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நான் இங்க எழுதணும். ஸோ 10ல இருந்து இது 8 கூட இருக்கு. அதே மாதிரி இது வந்து 9 கூட இருக்கு. அந்த சைனோட போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எய்தர் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு நம்பரை என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். மீன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 18 பிளஸ் 9 27. அதே மாதிரி 19ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா 27. ரெண்டும் ஒரே வேல்யூ தான் வரும். அதனால இந்த ரெண்டு கிராஸா தான் நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 8 which is equal to 72. ஸோ இந்த 10 நான் எப்படி எழுதலாம்னா 10 to the power of 1 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 100 10 to the power of 2ன்னு எழுதலாம். இது வந்து 10 to the power of 3ன்னு எழுதலாம். ஸோ இங்க பவர் 1 இருக்கு. அப்போ இந்த மல்டிப்ளை பண்றதுல எனக்கு ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்கணும். ஆனா இங்க எனக்கு என்ன இருக்கு, ரெண்டு டிஜிட் இருக்கு. அப்போ இந்த ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா 7, இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேரின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 7 இந்த நம்பர் கூட நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கிட்டா என்னோட ஆன்சர் வந்துடும். அப்போ 27 பிளஸ் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 34. இந்த ரெண்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அப்போ 18 into 19 இதோடைய மல்டிப்ளிகேஷனுடைய ஆன்சர் வந்து which is equal to 342. சரிங்களா? So now I go for second sum. So இங்க வந்து என்ன பண்றேன்னா 14 into 17 இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றேன். அப்போ 14, 17 இது வந்து பிளஸ் 4, இது வந்து பிளஸ் 7. ஸோ இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டா வரும் 17 பிளஸ் 4 21. இதை மல்டிப்ளை பண்ணா 4 7 28. ஆக்சுவலி எனக்கு இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு கேரி இதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். 238. இதுதான் வந்து இந்த மல்டிபிளிகேஷனுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். இப்போ பேஸ் 100 இருக்கக்குள்ள நம்ம ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 103 into 107. ஸோ இதை நான் எப்படி போடலாம், 103 டிவைடட் பை 107. ஸோ இது வந்து பிளஸ் 3 இருக்கு, இது பிளஸ் 7 இருக்கு. கிராஸ்ல ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 110 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 100 நான் எப்படி எழுதலாம், 10 to the power of 2ன்னு எழுதலாம். அப்போ இந்த சைட்ல எனக்கு மினிமம் 2 டிஜிட் இருக்கணும். இப்போ 7 into 3 21. அப்போ இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்போ இதை நான் டைரக்டா அப்படி கம்பைன் பண்ணிடலாம், 110 21. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். சப்போஸ் இதுவே 107 into 112 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போ 107 112. ஸோ இங்க வந்து பிளஸ் 7, இங்க பிளஸ் 12. ஸோ இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 107 கூட 12 ஆட் பண்ணீங்கன்னா 119. ஸோ 7 12 விச் இஸ் நத்திங் பட் 70 84. அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர். 119 84ங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். இப்போ 1000 பேஸ்ல பார்ப்போம். ஸோ 1000 பேஸ் அப்படின்னு வரக்குள்ள ஐ டேக் ஒன் மோர் ப்ராப்ளம். 1006 into 1009. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இது 1000ல இருந்து பிளஸ் 6 இருக்கு, இது பிளஸ் 9 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 1015 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க வரக்குள்ள 96 54. இதோ 1000 நான் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன், 10 to the power of 3ன்னு எழுதிடலான்னு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு மொத்தம் 3 டிஜிட் வரணும். ஆனா இங்க எத்தனை இருக்கு, 2 டிஜிட் தான் இருக்கு.
அப்ப நான் என்ன பண்ணணும்னா, 0வை இங்க முன்னாடி ஆட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். 0த்த வந்து அந்த நம்பருடைய பின்னாடி ஆட் பண்ணா அதோட வேல்யூ வந்து எனக்கு கண்டிப்பா மாறும். அதே 0வ முன்னாடி ஆட் பண்ணேன்னா, அந்த நம்பருடைய வேல்யூ எனக்கு மாறப் போறது கிடையாது. அதனால இங்க 0வ முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1015054. ஸோ இது டிஎன்பிஎஸ்சில நீங்க மல்டிப்ளை பண்ணக்குள்ள இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிரேட்டர் தேன் 10ஓ 100ஓ அண்ட் தென் 1000ஓ பார்த்தோம். சப்போஸ் லெஸ் தென்னா இருக்கும் பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு 102 இன்டூ 99 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 102 99. ஸோ இது வந்து +2, இது வந்து -1. ஸோ கிராஸ்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 101. இதோடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் மைனஸ் அப்படின்னு வருது. சரிங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ல இங்க வந்ததுன்னா அப்ப இது வந்து எந்த பேஸ்ல இருக்கு? இது வந்து பேஸ் வந்து 100. அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அத வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா என்னது? 2 0 ஆட் பண்ணிக்கணும். இதான் வந்து மீனிங். சரிங்களா? இப்போ இதுல இருந்து இந்த 2 கழிச்சிட்டா வேலை முடிஞ்சுச்சு. அப்ப என்ன கிடைக்கும்? 8 9 0 0 1. ஸோ அப்ப இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சரா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஐ கோ ஃபார் ஒன் மோர் ப்ராப்ளம். 104 இன்ட்டு 97 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். 104 97. அப்ப இது வந்து +4, இது -3. ஆட் பண்ணா 101. இங்க 4 இன்ட்டு 3 -12. இது 100 பேஸா இருக்கறனால 10 100 போட்டுக்கலாம். இதுல இருந்து 12 கழிச்சிருங்க. ஸோ 10ல 2 போச்சுன்னா 8, மீதி 9 இருக்கும். 9ல 1 போச்சுன்னா அகைன் 8. அப்ப இங்க 0 தான் இருக்கும். ஸோ 1088. இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சரா இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதே தான் வந்து 10ஓட பேஸுக்கும் 1000 பேஸுக்கும். 10 பேஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். அதனால நான் 1000 பேஸ்ல மட்டும் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு 1026 இன்ட்டு 998 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இந்த நம்பரை இப்படியே போட்டுக்குங்க. ஸோ இது வந்து +26. ஸோ இது வந்து -2. அப்ப இது கூட ஆட் பண்ணா 1024. 2 இன்ட்டு 26 -52. இது நான் சொல்லிட்டேன். இது வந்து 1000 பேஸ். அப்போ இதுல எத்தனை 0 நான் ஆட் பண்ணணும்? மொத்தம் 3 0 ஆட் பண்ணணும். 1024 1 2 3. இதுல இருந்து 52 கழிச்சிருங்க. இப்போ 8 9 5 போச்சுன்னா 4 அகைன் 9 இருக்கும். இதுல 3 2 0 1. அப்ப இதுதான் இதோடைய மல்டிப்ளிகேஷனுக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. ஸோ ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட்ஸ் நம்பர் 10 பேஸ்க்கு பக்கத்துல இருக்கக்குள்ள எப்படி மல்டிப்ளை பண்றதை பத்தி டீடைல்டா பார்த்திருப்போம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சில நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ட்ரிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. தேங்க்யூ.